மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. சரிங்களா? சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்தியில் சப்ஜெக்டோட எப்படிலாம் லிங்க் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கையும் கலந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் அருமையான முறையில் உங்களுக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? நல்லா பயன்படுத்திக்கோங்க. சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. இது தவிர திட்டங்கள் அதுக்கெல்லாம் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் மக்களை நல்லா பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான நடப்பு செய்திகள் பிப்ரவரி 18ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்? வழக்கம் போல உள்ளடக்கம், அதாவது தமிழ்நாடு அரசின் ஓகேவா முக்கியமான இந்த பெண்களுக்கான முன்னேற்ற திட்டங்கள் எது அப்படிங்கிற ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே சரியா இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே ஒரு 21 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குது. அதில் எது முக்கியமான ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 4.0 இந்தியாவில் முதல் முறையாக காலநிலை தொடர்பான ஒரு மாநாட்டினை தமிழ்நாடு அரசு நடத்திருக்கிறாங்க. என்ன சிறப்புகள் அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது அது பார்க்க போகிறோம். ஐந்தாவதாக வங்கதேச பிரதமராக பதவியேற்றார் தாரிக் ரஹ்மான். அந்த டீட்டெயில் நம்ம பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் செஸ் கேள்விகளும் பார்க்க போகிறோம். சரிங்களா? நல்லா பயன்படுத்திக்கோங்க. தலைப்பு செய்தியில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நடப்பு செய்தியில் எவ்வளவு சிறப்பாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தலைப்பை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னமா பெண்களுக்கான தமிழக அரசின் முக்கிய திட்டங்கள். இது எல்லாமே இந்த பட்ஜெட்லையும் சரி முதலமைச்சரின் உரைகளில் இடம்பெற்ற இந்த முக்கியமான திட்டங்கள். அதனால் எல்லாமே நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திருமணமான தகுதியுள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்கும் திட்டம் தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செப்டம்பர் 15, 2023. சரியா? காஞ்சிபுரத்தில் இருக்க பச்சைப்பாஸ் ஆடவர் கல்லூரியில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. நம்ம தெரிய வேண்டிய விஷயம் செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரம், மாதம் 1000 ரூபாய். சரியா? ஷார்ட்டாக பார்க்கலாம். பின்னாடி தனித்தனியாக பார்க்கும்போது டேட்டில் பார்ப்போம். சரியாவா? அடுத்து புதுமை பெண் திட்டம். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். செப்டம்பர் 5, 2022 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம். இந்த புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி படிக்கும்போது அதாவது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ இதெல்லாம் படிக்கும்போது மாதம் அவங்களுக்கு ரூபாய் 1000 நிதி உதவி வழங்கும் திட்டம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தின் பழைய பெயர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம். சரிங்களா? அடுத்தபடியாக மகளிர் சுய உதவிக்குழு கடன் திட்டம். இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமா? தமிழ்நாட்டில் இந்த சுய உதவிக்குழு தொடங்கப்பட்ட வருஷம் 1989. சரிங்களா? தொடங்கி வைக்கப்பட்ட இடம் தருமபுரி. அப்போதைய முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள். சரியா? சமீப காலங்களில் மகளிர் சுய உதவிக்குழுக்கு நிறைய கடன் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டில் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. நம்ம அப்போ ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா தோழி தங்கும் விடுதி. சரியா? தோழி தங்கும் விடுதி பணிபுரியும் பெண்கள் ஓகேவா வேற ஒரு பெரிய ஊரில் இருந்து தொலைதூரத்திற்கு வந்துட்டு அவங்களோட பணிகளை முடிச்சுட்டு நைட்டு அவங்க வீட்டுக்கு டைமுக்கு போக முடியாத அந்த பெண்களுக்கு தங்கி அவங்க வேலை பார்க்குற மாதிரி சரியா ஒரு விடுதியை தமிழ்நாடு அரசே தொடங்கியிருக்கிறாங்க. அதோட பேர் தான் தோழி தங்கும் விடுதி. இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்ட வருஷம் 2023ஆம் ஆண்டு. ஓகேவா? அதே மாதிரி மதி இயற்கை சந்தை. சரியா? மதிங்கிற பேரில் ஒரு சந்தை, அதாவது சுய உதவி குழுக்கள் மூலமாக அந்த பெண்கள் தயாரிக்கின்ற எல்லா பொருட்களையும் சரியா சந்தைப்படுத்தும் நோக்கில் அது ஆன்லைன் மூலமாகவும் சரி ஆஃப்லைன் மூலமாகவும் சரி சந்தைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டதான் இந்த மதி இயற்கை சந்தை. சரியா? அதே மாதிரி பெண்களுக்கு இன்னொரு முக்கியமான முயற்சியை தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கிறாங்க. சுகாதாரம் தொடர்புடையது இலவச புற்றுநோய் தடுப்பூசி. சரிங்களா? அதாவது பெண்களுக்கு இடையே ஏற்படும் அந்த மார்பக புற்றுநோய், இந்த கருப்பை வாய் புற்றுநோய் இது தொடர்பான நிறைய தடுப்பூசிகளுக்கு அது இலவச தடுப்பூசி. முக்கியமாக அந்த HPV ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படி சொல்கிற அந்த கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கான தடுப்பூசிகள் இலவசம் அப்படி மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி விடியல் பயணம். சரியா? மே 7, 2021 அன்று தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற டைமில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம். இந்த திட்டமானது ஆகஸ்ட் 15, 2023 தன்னுடைய சுதந்திர தின உரையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டத்தை என்ன பேர் வச்சாங்க? விடியல் பயணம் அப்படிங்கிற பேரை வச்சுக்கிறாங்க. மகளிருக்கு இலவசமாக அந்த பேருந்து பயண சேவை வழங்குறது தான் இந்த விடியல் பயண திட்டங்கள். இது எல்லாமே பெண்கள் மேம்பாட்டு திட்டங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா? அடுத்தபடியாக இந்தியா பிரான்ஸ் இடையே
21 ஒப்பந்தங்கள். சரிங்களா? இந்தியாவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம கடந்த வீடியோவில் பார்த்துருக்கிறோம். சரிங்களா? இந்த செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டினை இந்தியா டெல்லி பாரத் மண்டபத்தில் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்வதற்கு வந்த ஒரு முக்கியமான ஒரு நபர் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான். சரியா? இம்மானுவேல் மேக்ரான் இந்தியாவோட இந்த வருகையின் போது முக்கியமான 21 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. யாருக்கும்? இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில முக்கியமான மட்டும் சொல்கிறேன் லைட்டாக. பிரான்ஸ் நாட்டின் முக்கியமான ஒரு ஏவுகணை, இந்த ஹம்மர் ஏவுகணைன்னு சொல்லுவாங்க. இந்த ஹம்மர் ரக ஏவுகணையை இந்தியாவில் தயாரிக்க யார்கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. இந்த ஹம்மர் ஏவுகணையை பிரான்ஸ் நாட்டில் தயாரிக்கும் நிறுவனத்தின் பெயர் சஃப்ரான் நிறுவனம் சொல்லுவாங்க. சரியா? இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி, ரொம்ப நாளாச்சு போனஸ் கேள்வி கேட்டு, அந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் எப்போது உருவாக்கப்பட்டது, அதன் தலைமையிடம் எங்கே இருக்குது? சரியா? இதற்கான பதிலாக போனஸ் கேள்வியை கரெக்டாக சொல்லுங்கள். சரியாமா? அதே மாதிரி இந்தியா பிரான்ஸ் இடையே பார்த்தீங்கன்னா பரஸ்பர முதலீட்டை ஊக்குவிக்கும் வகையில் சரிங்களா இரட்டை வரி விதிப்பு, சரியா, இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு டைம் தான் டாக்ஸ் போடணும். ஆனால் நம்ம ஏற்றுமதி இறக்குமதி செய்யும்போது ஏற்றுமதி செய்யப்பட்ட நாட்டிலையும் சரிங்களா இறக்குமதி செய்யப்பட்ட நாட்டிலையும் ஒரே பொருளுக்கு 2 முறை வரி விதிப்பாங்க. அந்த இரட்டை வரி விதிப்பு முறை, இந்த டபுள் டாக்ஸேஷன், ஓகேவா, அதை தவிர்ப்பதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாக இருக்குது. யாருக்கும் இந்தியா பிரான்ஸ் இடையே, மறக்காதீங்க. சரிங்களா? இது தவிர பாருங்க, விண்வெளி பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது இந்தியா பிரான்ஸ் இடையே. அதே மாதிரி எவரெஸ்ட் சிகரம் வரை செல்லும் திறன் கொண்ட ஹெலிகாப்டர்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கு திட்டம். நிறைய நம்ம வெளிநாடுகளில் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் பாருங்க இந்தியாவில் தயாரிப்பதற்கு தான் இந்தியா முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் ஹரைசான் 2047, ஓகேவா, சாலை வரைபடத்தை ஹரிசான் 2047 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யாருக்கும் இடையிலானதுன்னு கேட்கலாம். ஓகேவா? இதை செயல்படுத்துவதற்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குது. அதே மாதிரி இந்திய முதுகலை மாணவர்களுக்கு 5 ஆண்டு கால ஷெங்கன் விசா, என்ன பேருமா, இந்த H1B விசா அப்படின்னா அமெரிக்கா ஞாபகம் வரணும். அதே மாதிரி இந்த ஷெங்கன் விசா அப்படின்னா பிரான்ஸ் நாடு வழங்கப்படுகிற ஒரு விருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாம்மா? இதுதாம்மா இந்தியா பிரான்ஸ் இடையே கையெழுத்தான முக்கிய ஒப்பந்தங்கள். மொத்தம் 21, மறந்துடாதீங்க. சரியாம்மா? அடுத்தபடியாக இந்த இடத்துல இன்னொரு போனஸ் கேள்வி கேட்கலாமா? இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள், பிரான்ஸோட அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் இந்தியாவின் எந்த ஆண்டில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க? ஓகேவா? ஏன்னா போன சீசன்லாம் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கள், ஓகேவா, அந்த குடியரசு தினத்தில் யாரெல்லாம் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துருக்கிறாங்க பழசெல்லாம் சேர்த்து வச்சு கேட்டிருந்தாங்க. அதனால் இது முக்கியமான ஒரு நபர். எந்த இந்திய குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாங்க? சரியா? போனஸ் கேள்வியாக சொல்லுங்கள். அடுத்த ஒரு விஷயத்துக்கு போகலாமா? அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடப்பு செய்தல். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு சுற்றுச்சூழல் தொடர்பானது. சரியா? தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு 4.0. 4.1னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாநாடு 3 முறை நடந்திருக்குது. சமீபத்தில் நடைபெற்றது 4வது மாநாடு. இந்தியாவிலேயே முதல் முறையாக, சரியா, இதான் முக்கியமான பாயிண்ட்மா, இந்தியாவில் முதல் முறையாக காலநிலை தொடர்பான ஒரு உச்சி மாநாட்டினை ஒரு மாநில அரசு நடத்துகிறாங்க அப்படின்னா அது முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான். சரிங்களா? தமிழ்நாடு கிளைமேட் சமிட் 4.0 அப்படி சொல்லுவாங்க. நடைபெற்ற இடம் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் வணிக வளாகம். இதனுடைய முதல் மாநாடு நடைபெற்றது 2022ஆம் ஆண்டில் நடைபெற்றது. சரிங்களா? இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அது இந்த மாநாட்டில் 4.0 பிப்ரவரி 17 மற்றும் பிப்ரவரி 18 2 தினங்களையும் சென்னை நந்தம்பாக்கத்தில் காலநிலை உச்சி மாநாடு தொடர்பான இந்த 4வது மாநாடு 4.0 நடந்திருக்குது. இதில் சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? அதாவது ஒரு சின்னது, இந்த காலநிலை உச்சி மாநாட்டுக்கலாமா அதில் என்னென்ன அறிவிப்புகள் அறிவிச்சிருந்தாங்களோ அது செப்பரேட்டாக ஒரு தனியாக வீடியோ போகிறேன். ஏன்னா அதுவே ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் போகும். ஏன்னா அது மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே, இந்த காலநிலை உச்சி மாநாடு தொடர்பான எல்லா டீட்டெயிலும் நான் தனி ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் நான் போடுறேன். சரியாம்மா? அடுத்த செய்திக்கு போகலாமா? விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள். சரிங்களா? அதாவது நீங்கள் விழுதுகள் அப்படிங்கிற திட்டத்தை நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. சரிங்களா? வெளிநாட்டில் இருக்கிற இந்த தமிழர்கள், அவங்களுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும், அவங்கள ஒருங்கிணைக்க வேண்டும். சரியா? அதற்காக தொடங்கப்பட்டதான் இந்த சிங்கப்பூரில் தொடங்கப்பட்ட திட்டம் விழுதுகள் திட்டம். ஓகேவா? அதே மாதிரி அது வேர்கள் திட்டம் வேர்கள் திட்டம். இந்த விழுதுகள் திட்டம் அப்படிங்கிறது முன்னாள் அரசு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைக்கும் ஒரு திட்டம் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இங்கே விழுதுகள்ங்கிற பேரில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் யாருக்கானது? மாற்றுத்திறனாளிகளுக்கானது. சரி, முக்கியமானதுமா, மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 14.57 கோடியில்
சென்னை உள்பட 20 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 105 விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே காணொலி முறை மூலமாக பிப்ரவரி 16, 2026 அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு சேவைகளை மத்திய அரசு வழங்கிட்டு இருக்கிறாங்க, மாநில அரசுகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லா சேவைகளையும் ஒரே இடத்துல கிடைப்பதற்கு சரிங்களா ஒரு ஒருங்கிணைந்த சேவை மையங்களை தொடங்கி இருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. அதுக்கு வச்ச பேர் தான் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள். சரியா, இதோட முதல் மையம் சென்னை கண்ணகி நகர்ல முன்னோடி திட்டமாக 2024 தொடங்கப்பட்டது. இப்போ ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்களில் இந்த 105 விடுதிகள் சேவை ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இதற்கு நிதி வழங்கும் முக்கியமான ஒரு அமைப்பு பார்த்துக்கோங்க, உலக வங்கி. சரியா, உலக வங்கியோட இந்த டிஎன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதோட ஷார்ட் நேம் இது. இதை பற்றி நான் தனியாக ஷார்ட்ஸில் சொல்ல போகிறேன். TNRIGHTSங்கிறது ஒரு ஷார்ட் நேம். சரி, அந்த டிஎன் ரைட்ஸ் அப்படிங்கிற திட்டம் யாருடையது? உலக வங்கியோட திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய சிறப்பு உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டிஎன் ரைட்ஸ் திட்டம் உலக வங்கி நிதி உதவியுடன் தான் இந்த விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாமா, அடுத்தபடியாக இதோட சிறப்பே அதுதான். சரியா, எல்லா முக்கியமான பார்த்துக்கோங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வது, ஒரே இடத்தில் சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், சரியா கேட்டல், பேச்சு பயிற்சி, எண்முறை பயிற்சி, செயல்முறை சிகிச்சை, உளவியல் சிகிச்சை, இது எல்லாமே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே இடத்தில் வழங்கப்படும். அதுக்கு தான் இந்த விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. சரியாமா, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தபடியாக நம்ம ரொம்ப நாளாக பார்த்துருக்க ஒரு செய்தி தான், வங்கதேச பிரதமராக பதவியேற்றார் தாரிக் ரஹ்மான் அவர்கள். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துட்டோம். வங்கதேசத்தில் 13வது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. சரிங்களா, இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 300, அதாவது இந்த வங்கதேசத்தில் மொத்தம் 300 தொகுதிகள் இருக்குது. அதில் 297 இடங்களில் அந்த எலெக்ஷன் நடந்திருக்குது. அதில் 209 தொகுதியில் வெற்றி பெற்று சரியா தாரிக் ரஹ்மானோட வங்கதேச தேசியவாத கட்சியானது, அதாவது பிஎன்பி கட்சியானது மாபெரும் வெற்றியை அடைஞ்சிருக்குது. சரிங்களா, வெற்றியை தொடர்ந்து தாரிக் ரஹ்மான் அவர்களுக்கு பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் அதிபர் முகமது சகாபுதீன் அவர்கள். சரிங்களா, இந்த பதவியேற்பு நிகழ்வில் இந்தியாவின் சார்பில் கலந்து கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா மக்களவை தலைவர் ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி வங்கதேச நாடாளுமன்ற அந்த கட்டிடத்தின் பெயர் பார்த்துக்கோங்க, கீழே வந்து மேலே 2வது லைனில் பாருங்க, ஜதிய ஷங்கஷத் பவன். சரி, ஜதிய ஷங்கஷத் பவன் என்பது வங்கதேச நாடாளுமன்ற கட்டிடத்தின் பெயர். சரிங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு போனஸ் கேள்வி, இந்திய நாடாளுமன்றம் புதிய பாராளுமன்றத்தின் பெயர் என்ன, பழைய பாராளுமன்றத்தின் பெயர் என்ன? இது நம்ம ஷார்ட்ஸ்லேருந்து வீடியோலேருந்து டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, இந்தியாவோட அண்டை நாடுகள் பார்லிமெண்ட்டுக்கு என்ன பேர், அங்கே யார் அதிபர், அங்கே கரன்சியோட பேர் என்ன, சிம்பிள் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டா ரொம்ப நல்லது. அந்த வேலை செய்தியில் வந்ததுனால இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இன்னொரு சிறப்பு, சரியா கலிதா ஜியா அவர்களும் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களும் 35 ஆண்டுகள் வங்கதேசன் பிரதமராக பதவியேற்றுக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா 35 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு ஆண் வங்கதேசத்தின் பிரதமராக பதவியேற்றிருக்கிறாரு. அவரோட பேர் தான் தாரிக் ரஹ்மான், மறந்துடாதீங்க. சரியா, அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி, புதுமை பெண் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2வது சூப்பர் 6 கேள்வி, விடியல் பயணம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 3வது சூப்பர் 6 கேள்வி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஏன்னா திட்டங்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும், மக்களை மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு முதல் முறையாக எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? 5வது சூப்பர் 6 கேள்வி, விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் யாருக்காக தொடங்கப்பட்டுள்ளது? 6வது சூப்பர் 6 கேள்வி, வங்கதேசத்தின் புதிய பிரதமர் யார்? இது எல்லாமே இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். நடுவில் போனஸ் கேள்விகளும் கேட்டுக்கிறேன். மக்களே சூப்பராக பதில் சொல்லுங்கள். தேர்வில் உங்களுடைய வெற்றியை நீங்களே உறுதி செஞ்சுக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.